ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பல வீடியோக்களை பார்த்துருப்போம். இந்த மாதிரி கர்ணனோட பெருமையும் பரசுராமரோட பெருமையை பல்வேறு வீடியோக்களை பார்த்துருப்போம். அவர் 21 தலைமுறை சக்திகளை அடிச்சிருக்காரு. கார்த்திவீரியன் அர்ஜுனன் என்றும் 1000 கை கொண்ட அரக்கன் அவர் வதம் செஞ்சிருக்காரு. அவரோட மகன்களை கூண்டோடு கைலாசம் அமைச்சிருக்காரு. இப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தர்மத்திற்காக தன் தாயை கொன்றுவிட்ட பரசுராமர் தான் இவ்வாறு பகவான் பரசுராமரால் உலகத்தாரால் அழியப்படுகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பரசுராமர் மனம் நொந்து நான் செஞ்சது பெரும் தவறு, அப்புறம் நாம் செஞ்சது பெரும் அதர்மம் என்று நினைத்து கொண்டு எல்லா நிலத்தையும் பிராமணர்களுக்கே வழங்கிவிட்டு, அதாவது அந்தணர்களுக்கே வழங்கிவிட்டு அவர் மகேந்திரகிரி மலைக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், அப்புறம் கர்ணனை தன்னோட மானசீக மாணவனா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எல்லா வில்வத்தையும் கற்றுத்தந்து எல்லா அஸ்திர கலைகளையும் ஞானத்தையும் வழங்கி அவரை சிறந்த மாணவனாக மாற்றுறாரு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பீஷ்மர் மற்றும் பரசுராமருக்கு நடந்த ஒரு உண்மையான போரும், அப்புறம் துரோணாச்சாரியாருக்கும் அப்புறம் பரசுராமருக்கும் நடந்த ஒரு சிறிய விளையாட்டான போரையும் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் ப்ரோ இந்த பார்ட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ணனுக்கும் பரசுராமருக்கும் இடையில ஒரு போர் வந்தா அல்லது ஒரு கற்பனையாக ஒரு போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நண்பர்களே வாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட மாணவனான துரோணருக்கும் பீஷ்மருக்கும் நடந்த ஒரு போரை பார்த்தோம். இப்போ கர்ணனுக்கும் பரசுராமருக்கும் நடக்க முடியாத நடந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு போரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நண்பர்களே வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்வின் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக பார்ப்போம். நண்பர்களே வாங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போ தான் நான் வெளியிடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ கர்ணன் பரசுராமர் கிட்ட போய் பாடம் கற்றுக்க போகிறாரு. அவர் அந்தனர் அப்படிங்கிற விஷயத்தை பொய் உரைத்து தான் பாடம் கற்றுக்க போகிறாரு. ஆனால் பரசுராமர் நான் சத்திரியர்களுக்கு பாடம் நடத்த மாட்டேன், ஏன்னா பீஷ்மர் இந்த மாதிரி அதர்மம் செய்கிறாரு, கன்னிகைகளை கவர்ந்து இந்த மாதிரி தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு அதர்மம் செய்கிறாரு. சகுனி குடும்பத்தை சிதைச்சிருக்காரு, காசிராஜனோட குடும்பத்தை சிதைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அடக்கி ஆடுறாரு. அஸ்தினாபுரத்தை தவிர எந்த நாட்டையும் வாழ விட மாட்டேங்கிறாரு. அவர் கால்படுற நிலம் ஃபுல்லாக அவருக்கு தான் சொந்தம். அஸ்தினாபுரத்தை யார் எதிர்த்தாலும் அவருக்கு அழிவு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பரப்பிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சத்திரியர்களுக்கு இனி பாடம் நடத்த மாட்டேன். நான் அழிச்ச சத்திரியர்களே எனக்கு எதிராக என்னைய தோத்து என்னைய இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால இனிமேல் சத்திரியர்களுக்கு பாடம் எடுத்த மாட்டேன். சூத்திரர்களுக்கு எடுக்க முடியாது. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்தணர்களுக்கு மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்தணர்களுக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்ணன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கர்ணன் சூத்திரன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் எங்கே இவருக்கு நம்ம மேலே மரியாதை போயிடுமோ, நம்ம இவர்கிட்ட பாடம் கற்றுக்க முடியாதோ அப்படிங்கிறத நினச்சி நான் ஒரு அந்தனர் அப்படிங்கிறத போய் சொல்லி இவர் பாடம் கற்றுக்க போகிறாரு. அப்புறம் இந்த மாதிரி சத்திரியர்களுக்கு எனக்கு துரோகம் நிறைய செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்தனான துரோணருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அவர் சிறந்த ஒரு குருவாக வழங்குறாரு. சிறந்த ஞானத்து கல்வியை அனைத்து வரைக்கும் போதனம் செய்கிறாரு அப்படிங்கிறத சொன்னார் பரசுராமர். இந்த மாதிரி நான் எல்லா அஸ்திரத்தையும் தான தர்மம் பண்ணிட்டேன். யாருக்கு? குரு துரோணாச்சாரியருக்கு. அதனால் இப்போ என்கிட்ட அஸ்திரமும் இல்லை, சஸ்திரமும் இல்லை. என்கிட்ட ஞானம் மட்டும் தான் இருக்குது, அப்புறம் வில்வித்தை மட்டும் தான் இருக்குது. அது உனக்கு சம்மதமா? நீ என்கிட்ட மட்டும் வில்வித்தையை மட்டும் தான் கற்றுக்க முடியும், அஸ்திர ஞானத்தை பெற முடியாது. இறுதியாக என்கிட்ட இருக்கிறது பிரம்மாஸ்திரம் மட்டும்தான். அதை கற்றுக்கணுன்னா 12 வருஷம் என்னோட நீ கடும் தவம் செய்யணும், நான் சொல்கிற வேலைகளை ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறத கர்ணனுக்கு எடுத்து உரைக்கிறாரு. கர்ணனும் சரின்னு சொல்லிட்டு 12 ஆண்டுகள் எல்லா போர் பயிற்சிகளையும், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், அப்புறம் காலார்படையில் எப்படி போர் செய்வாங்க, வில்ல வச்சு கதை, கோடாரி, ஈட்டி, அப்புறம் வேல்கம்பு, வேலை எறியதில், இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் துரோணிட்ட கற்றுக்கிறாரு. அப்புறம் ஒரு ராஜா எப்படி இருக்கணும், மந்திரி எப்படி இருக்கணும், தளபதி எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி நிர்வாகம் பண்ணணும், அப்புறம் ஒரு ராஜ்யம், ஒரு அரசியல் என்னென்ன சாசனத்தில் இருக்கோ அது ஃபுல்லாக கற்றுத்தராரு. இறுதியாக கர்ணன் சிறந்த மாணவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் சொல்லித்தராத, சத்திரியர்களுக்கும் அந்தனருக்கும் சொல்லித்தராத இந்த அறிவியல் ஞானத்தையும் அப்புறம் ஜோதிட ஞானத்தையும் ஒரு மாணவன் எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு எப்படி PhDயில் டாக்டரேட் பட்டம் வாங்குறாரோ அது மாதிரி கர்ணனை செதுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பரசுராமருக்கு தோன்றியிருக்கு. அதனால தான் அவருக்கு கிடைச்ச ஞானத்தையும் சிவபெருமான் அவருக்கு வழங்கிய அருள் அனைத்தையும் கர்ணனுக்கு கற்றுத்தராரு. கற்றுத்தந்தவொடனே 12 ஆண்டுகள் கழியுது. அப்புறம் இவர் அந்தனர் கிடையாது, இவர் ஒரு சூத்ரன், அப்புறம் இவர் பிறப்பறியாதவர் என்ற விஷயம் ஃபுல்லாக இவருக்கு தெரிய வருது. அதனால் கர்ணனை கோவப்பட்டு வதம் செய்யாமல் மன்னித்து விட்டுறாரு. ஏன் பகவானே, நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் எங்களே இப்போயே என்னை வதம் செஞ்சுட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பிரியமிகு சீடனாக போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு சிறந்த மாணவனையும் குணத்திலையும் ஒரு நல்லவனை பார்த்ததே கிடையாது. அதனால தான் என் மனம் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, வதம் செய்ய விரும்பலை, அதனால் உன்னை மன்னித்து விடுறேன், உனக்கு பிரம்மாஸ்திரத்தையும் வழங்குறேன். ஆனால் இந்த பிரம்மாஸ்திரத்தை நீ பார்த்து பயன்படுத்தணும்.
இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பார்த்து பயன்படுத்தாமல் இருந்துட்டேன்னா அந்த சக்தி வந்து உனக்கு மறந்து போயிடும், அதனால பார்த்து ஜாக்கிரதையாக இரு கர்ணா அப்படின்னு சொல்லி கர்ணனுக்கு அந்த பிரம்மாஸ்திர ஞானத்தையும் அப்புறம் ஒரு சிறந்த தேரையும் வழங்குறாரு. இப்படி இருக்கும் பொழுது பரசுராமர் இவரை வதம் செய்யலை. ஏன் அப்படிங்கிறது பரசுராமருக்கே தெரியும். அவர் வந்து பரசுராமர் முற்றிலும் துறந்த ஒரு முனிவராக இருக்கார், ஒரு சித்த நிலையில் இருக்கார். அதனால அவர் எதிரில் யார் வந்தாலும் அவருக்கு வந்து அவர் பிறப்பின் நோக்கம் என்ன, அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இவருக்கு மைண்ட் ரீடிங் மாதிரி எல்லாமே தெரியும். அதனால கர்ணனை வந்து வதைக்கவே முடியாதுன்ற தீர்மானம் இவருக்கு இருக்கு. கர்ணன் நல்லவன் தான், இருந்தாலும் அவன் முன்ஜென்மத்தில் செஞ்ச தீங்கானது அளப்பரியாதது. முன்ஜென்மத்தில் கர்ணன் வந்து சகசர கவசம் என்ற ஒரு அரக்கனாக இருந்தார். 1000 சட்டைகள் கொண்ட அரக்கன், அதாவது 1000 கவசத்தை வைத்திருந்த ஒரு அரக்கனாக இருந்தார். இவரை அழிக்க பிரம்ம பரலமே வந்துருச்சு. இவர் அழிக்க இந்த நாராயண் தான் அவதரிச்சிருக்காரு இந்த பூமியில். இவரே விஷ்ணுவோட அவதாரம் தான். இருந்தாலும் தன்னோட பரசுவையை பயன்படுத்தி இந்த கவசத்தை உடைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியும். ஏன்னா கர்ணனை தாக்க போனாலும் அடிக்க போனாலும் ஏன் ஏதாச்சும் வச்சு வதம் பண்ண போனாலும் அந்த கவசம் வந்து காப்பாற்றும். இது சூரிய பகவானோட ஒரு அம்சம். அதை தெரிஞ்சுக்கிட்ட பகவான் பரசுராமர் தான் கர்ணனை ஒன்றும் செய்யாமல் இருக்காரு. ஒருவேளை கர்ணன் கோவப்பட்டு தன்னோட பிறப்பு முதல் இப்பொழுது வரை சகித்து கொண்டிருக்கிற அவமானத்தை பழித்திருக்க வேண்டும். இந்த அந்தணர்களாலோ சத்திரியர்களாலோ எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த அந்தணர்களும் சத்திரியர்களும் ஒரு பிறப்பால் ஒருவனை இந்த மாதிரி அவமானம் செய்து கொண்டு அவர்கள் மட்டும் முன்னேற வேண்டும், பிறர்கள் முன்னேறக்கூடாது. திறமை இருந்தும் வீணாய் போக இவர்கள் தான் வழிவகிக்கிறார்கள் என்ற எண்ணம் கர்ணனுக்கு வந்துவிட்டு இந்த மாதிரி துரோணர் தன்னை நிராகரிச்சாரு, பீஷ்மர் தன்னை நிராகரிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்திரியர்களும் அப்புறம் இந்த அந்தணர்களும் நாம் எங்கே வில்வத்தை கற்றுக்க போனாலும் சூத்திரன் தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி இழிவு செய்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கர்ணன் கோவப்பட்டு பரசுராமர் தாக்க ஆரம்பிச்சிருந்தா, அதாவது பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் சண்டை வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் பரசுராமர் வயதில் முதிர்ந்தவர், போர் செய்ய மாட்டார். இருந்தாலும் கர்ணன் கோவப்பட்டு இவர் தாக்கியிருந்தார்னா முதல்ல 2 பேருக்கும் இந்த மாதிரி அஸ்திர போர் நடந்திருக்கும். அஸ்திர போரில் வந்து 2 பேருமே ஒருவரை தாக்கி கொண்டு இருப்பார்கள். இவருக்கு எல்லா ஞானமும் தெரியும். சிவபெருமானோட அம்சமான பரசுரமை இவருக்கு இருக்கு. இதை வச்சு தாக்கியிருப்பாரு. இருந்தாலும் கர்ணன் கையில் இருக்கிற அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயன்படுத்தி வாள் போர் செஞ்சிருப்பாரு. 2 பேருக்கும் உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும். அப்புறம் இறுதியாக மல்யுத்தம் புரிஞ்சிருப்பாங்க, கதாயுத்தம் புரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் ஈட்டியை வச்சு போர் புரிஞ்சிருப்பாங்க. என்ன அஸ்திரத்தை வச்சு போரிஞ்சாலும் 2மே உடஞ்சு போயிருக்கும். கோவப்பட்டு பரசுராமர் வந்து கர்ணனை தாக்க அந்த கோடாரை, அதாவது பரசுவை வச்சு தாக்கியிருந்தார்னா அந்த கோடாரியை வந்து தாக்க முடியாமல் அந்த கோடாரி செயலற்று போயிருக்கும். அதாவது அந்த சக்தி பெற்ற கோடாரியே செயலற்று போய் இருக்கும் அளவுக்கு அந்த கவசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கவசத்தை உடைக்க முடியாது என்பதை முன்னே அறிந்த பகவான் பரசுராமர் தான் இந்த தசாவதாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர் பிரம்ம பிரளயம் வந்துச்சு. அந்த பிரம்ம பிரளயத்துக்கு வர முன்னாடி தான் இந்த சகசர கவசம் இருந்து நாராயணன் என்ற இருவரால் போர் செய்யப்பட்டு இறுதியாக ஒரே ஒரு கவசம் மட்டும் உடன் சூரியலோகத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சாரு. இப்போ இந்த யுகம் வந்திருக்கு. இந்த யுகத்தில் சத்தியயுகம், திரேதாயுகம், திராபர யுகம் 3மே முடிய போகுது. முடிஞ்சு சரி, கிருஷ்ணனாலையும் இவரை அழிக்க முடியாது. இறுதியாக அர்ஜுனன் எப்படியாச்சும் விதி வசத்தால் 6 பேர் செஞ்சு கர்ணனை சூழ்ச்சி செய்து வதம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எண்ணத்தில் கருத்தில் கொண்டு தான் இவர் வந்து கர்ணனை ஒன்றும் செய்யலை. எனவே தேரோட்டியின் மகனான கர்ணன் அப்படின்னு சொல்லி இழிவு செய்த ஊரார் நாளிலே தான் ஒரு சத்திரியனின் மகன், சூரியனின் புத்திரன் அப்படிங்கிற ஊரத்தில் பல்வேறு நாட்டை பிடிச்ச கர்ணன் வந்து 6 பேரின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். இறுதியாக கர்ணன் வந்து வதம் செய்யப்பட்டார். ஆனால் உண்மையிலே கர்ணனுக்கும் பகவான் பரசுராமருக்கு போர் நடந்திருந்தால் இவரோட கோடாரி செயலற்று போயிருக்கும். பரசுராமரால் ஒன்றும் செய்யாத வண்ணம் இவர் வந்து அமைதியாக இருந்திருப்பார். இறுதியாக அந்த போரில் கர்ணன் தான் வின் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ணனை தகர்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை தவிர்க்கக்கூடிய சக்தி எதுன்னு பார்த்தோமா, இறை சக்தி மட்டுமே. இறை சக்தியால் உருவான கர்ணனை இறைவனால் மட்டுமே வதம் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.